ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் தான். நான் இதுக்கு ஒரு 30-40 தக்காளி கிட்ட எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக மலிவாக கிடைச்சதுனால சரி ஊறுகாய் பண்ணிடலாம், பாதியை ஜாம் பண்ணிட்டேன். சரி இது ஊறுகாய் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 40 தக்காளிக்கு ஒரு 5 பூடு உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஃபஸ்ட்டு அந்த வெள்ளைப்பூடை நம்ம போட்டு நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் ரெட்டிஷ் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பொடி என்னென்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 தனியாக, மிளகா வத்தல்னாலும் தனியாக பொடிச்சு வச்சுருந்தேன். அதுக்கு கூடவே ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தனியாக பொடிச்சு சேர்த்துருக்கேன். அப்புறமா மிளகா வத்தல், காயப்பொடி இதையெல்லாம் சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சம் அந்த காரம் எல்லாம் இறங்குனதுமா அதுக்கப்புறமா இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா அதில் உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும். நம்ம ஃப்ளேவர் இறங்குறது வரைக்கும் நல்லா வற்றி இதாகிறது வரை நம்ம அதை மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மூடி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தக்காளி வதங்கிடுச்சு. ஆனால் அந்த தண்ணி வற்றி அந்த பொடி அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கணும். அது வரைக்குமே ஃபுல்லாக கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு வற்றினதும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டால் சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.